ஞானத்தில் பிரம்மத்தை அனுபவிப்பதற்கு ஆன்மீகத்தில் மனோவியாபாரங்கள் முற்றிலும் ஒழித்துவிடு, அதை சரணாகதி செய்துவிடு என்றெல்லாம் சொல்வதே. மனோவியாபாரங்கள் கரப்டடாக இருந்ததுன்னா, அதாவது கெட்ட எண்ணங்களாக இருக்கும் போது அது கண்டிப்பாக துக்கத்தை தரும். ஆனால் வியாபாரங்களை முற்றிலும் நிராகரிப்பதை விட நல்லெண்ணங்களை வளர்த்துக் கொள்ளலாமே, அதனால் நன்மைதானே கிட்டும் என்று சொல்வதற்கு பதிலாக ஒட்டுமொத்தமாக மனோவியாபாரங்களை நிராகரிக்க வேண்டும் என்றும் அதை சரணாகதி செய்ய வேண்டும் என்ற அவசியம் என்ன என்பதை இன்றைக்கான கேள்வியா வச்சிருக்கோம். பதில் வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். ஆக்சுவலி மனசுன்னா என்ன, நல்லா எல்லா நாலேஜும் தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியா என்னால சொல்ல முடியுது. மனசு அப்படின்னா என்ன அப்படின்னா வேஷம் அப்படின்னு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா நம்ம எல்லாருக்குமே ஒரு மனசு இருக்கு அப்படிங்கிறத விட நம்ம எல்லாருமே ஒரு வேஷம் போட்டு வந்திருக்கோம். அந்த வேஷத்துக்கு இப்ப நான் ஸ்ரீ அப்படின்ற பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த மனசுக்கு கொடுக்கப்பட்ட வேஷம் ஸ்ரீங்கிற வேஷம். சரியா? இப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பேர் இருக்கு அப்படின்னா அந்தந்த மனசுக்கு கொடுக்கப்பட்ட அந்தந்த வேஷத்துக்கு பேர் தான் அந்தந்த பேர்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல அறியாமை அஞ்ஞானம் அப்படிங்கிறது எதை சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இந்த வேஷத்தை உண்மை என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பதை நரகம் என்றும், வேஷத்தை வேஷம் என்று தெளிவாக புரிந்து கொண்டால் அது ஞானம் என்றும் சொல்லப்படுகின்றது. ஓகேவா? சரி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப இந்த மனசுல நல்லெண்ணங்கள் கெட்டெண்ணங்கள் அப்படின்னு ரெண்டு விஷயம் பேசணும். ஏன் மனசையே நிராகரிக்கணும்? மனசுல கெட்ட குணங்களை வளர்த்து நற்குணங்களை வளர்த்து விட்டு கெட்ட குணங்களை நீக்கினால் போராதா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு லூஷுத்தனமான வேஷங்கள் லைக் தமோ குண வேஷங்கள், வில்லத்தனமான வேஷங்கள் லைக் ரஜோகுண வேஷங்கள், இதையெல்லாம் நிராகரித்து விட்டு ஹீரோய்க்கான வேஷங்கள் சாத்வீக குண வேஷங்களை நாம் எடுத்துக்கொண்டு வாழ்ந்தாலே போதும் அல்லவா? சோ ஏன் ஒட்டுமொத்தமா மனசை நிராகரிக்க சொல்றீங்க? கெட்ட எண்ணங்களை நிராகரிச்சுட்டு நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோ அப்படின்னு தானே சொல்லணும். அப்படின்னா கெட்ட குணங்களை ஒதுக்கிவிட்டு நற்குணங்களை வளர்த்துக்கொள் என்று தானே சொல்ல வேண்டும். அதை விடுத்து ஒட்டுமொத்தமாக மனதையே நிராகரிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா இதுல என்ன சொல்ல வரேன்னா, ஏன் வந்து வில்லன் வேஷம் போடக்கூடாது, அதாவது ஹீரோ வேஷம் மட்டும் போடுன்னு சொல்லிட்டு போலாம்ல, அதை விட்டுட்டு ஏன் டோட்டலாவே வந்து எந்த வேஷத்தையும் எடுக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியா கூட நீங்க எடுத்துக்கலாம். சரி, நமக்கு என்ன வேணும்? 100% பிளிஸ் வேணும், பேரானந்தம் வேணும். சரியா? பேரானந்தம் வேணும் அப்படின்னு சொன்னா நீ ஹீரோ வேஷம் போட்டுக்கிட்டு அந்த ஹீரோ வேஷத்துல நீ ஒட்டிக்கிட்டு இருந்தா மட்டும் வந்துடும் நினைக்கிறீங்களா? அது வேஷம் என்று முழுமையாக தெரிந்து கொண்டு நான் வேஷம் அல்ல என்று அந்த மனதை தாண்டி இருக்கின்றவன் நான் என்று உணரும் போது மட்டும்தான் உனக்கு முழுமையான பேரானந்தம் கிடைக்குமே தவிர, நீ அந்த வேஷத்திலேயே நல்ல வேஷத்தை போட்டுக்கிட்டு நான் நல்ல வேஷத்துல சிக்கின்றா நான் போதாதா என்ற கேள்வி கேட்கின்ற. பார்ப்போம். ஒண்ணும் இல்ல, ஒரு படத்துல நீ எடுத்துக்கிற, அந்த படத்துல நீ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ அப்படிங்கிறவன் ரொம்ப நல்லவனாக காட்டப்படுகின்றான் இல்லையா? அவன் வந்து சந்தோஷமா இருக்குமான்னு நல்லா யோசிச்சு பாருங்க. இன்ஃபேக்ட் அவனுக்கு தான் நிறைய ட்ரபிள்ஸ் வர மாதிரி காட்டுவான். மேபி எண்ட் ஆஃப் தி ஃபிலிம்ல வந்து வில்லன் சஃபர் ஆகிற மாதிரி இருக்கும், ஹீரோ வந்து பயங்கர ஜாய்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வரும். பட் ஓவரால் ஃபிலிம் பாருங்களேன், அப்போ இந்த நல்லவனாக இருப்பவனுக்கு பெரும் தொல்லைகள் வருகிறது. இப்போ ஹானஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா அப்போ வில்லத்தனத்துல இருந்து பண்றவங்க நிறைய குடைச்சல் கொடுக்குறாங்க, அத்தனையும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அவன் நல்லவனாக இருந்து கொண்டு அத்தனையும் ஃபேஸ் பண்ணும்போது சந்தோஷமா பண்றானா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நல்லவனாக இருத்தல் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவனுக்கு இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அந்த கெட்டவர்களை காணும் போது, கெட்ட செயல்களை நசுக்கும் போது எந்த அளவுக்கு அவன் மனம் வேதனைப்படுகின்றான். கெட்டவர்களால் மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்கப்படும் போது அந்த தீங்குல அந்த ஏன்னா அவன் மாயா பார்க்கல, ஏன்னா வேஷத்தை உண்மை நம்பி தானே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயிசத்துல ஒட்டிட்டு இருக்கான், வில்லத்தனத்தை உண்மைன்னு பாக்குறான், ஹீரோயிசத்தை உண்மைன்னு பாக்குறான். அந்த வில்லன்கள் மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்கும் போது, அதனால் நிறைய கஷ்டங்கள் வரும்போது இந்த ஹீரோயிக் மனம் படும் பாட்டை நீங்கள் உணர வேண்டும். அப்போ ஹானஸ்டா நீங்க இருங்க, தப்பில்லை. ஆனா அது இருந்தா மட்டும் நீங்க சந்தோஷமா பூரண சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும்னா கண்டிப்பா கிடைக்காது என்பதுதான் உண்மை. ஏன்னா வேஷத்தை நீ உண்மைன்னு நம்பிட்டதுக்கு அப்புறம் அந்த வேஷத்தை உண்மைன்னு நீ பாக்குறதுனால
பெர்மனன்ட் பிளேஸ் உனக்கு கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. ஆனா நீ ஆனஸ்டா இருக்கேங்கிறதுனால அது ஒரு ஆத்ம திருப்தின்னு சொல்லுவோம் இல்லையா, பர்சனலா நான் சரியா இருக்கேங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். இட் டசன்ட் மீன் தட் இட் வில் கிவ் a permanent bliss to you அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மை தத்துவம். ஸோ தேர்ஃபோர் ஆன்மீகம் நமக்கு என்ன வலியுறுத்துது அப்படின்னு சொன்னா, இந்த வேஷம் நீ அல்ல என்று அந்த வேஷத்தை நிராகரித்து விட்டு நீ வேஷத்தை தாண்டி இருப்பவனாக ஒன்று இருக்கின்றது. அந்த நிலையை நீ அடைய வேண்டும் என்றால் முதற்கண் நீ இந்த வேஷங்களை சரணாகதி செய்துவிடு, உன் குருவிடம் அர்ப்பணித்து விடு, உன் மனதையே அர்ப்பணித்து விடு. ஐயா சாமி நான் வேஷம் போட மாட்டேன். அப்ப இந்த உடம்பு என்ன செய்யறதுடா, இந்த நீயே போ ஆட்டிக்கோ என்று நான் எதையும் சிந்திப்பதில்லை என்றும் எந்த வேஷத்தையும் நான் எடுப்பதில்லை என்றும் குருவிடம் ஒப்படைத்து விடுகிறது என்று அந்த விஷயத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த வேஷத்தை உண்மையான நம்பிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுல இருந்து வெளியே வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் உங்களுக்கு அங்கே ஏற்படுகிறது. ஸோ why it is necessary அப்படின்னு சொன்னா, நீங்க மாயையில் அதாவது வேஷங்களே உண்மை என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நீங்க எந்த குணத்துல இருந்தாலும் சுகம் துக்கம் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். வில்லனுக்கும் சுக துக்கம் வரும், ஹீரோவுக்கும் சுக துக்கம் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். எந்த குணத்துல இருந்தாலும் மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கும் என்ற காரணத்தினால் மனதை தாண்டிய நிலை என்று ஒன்று இருக்கிறது. அதாவது இந்த வேஷத்தை வேஷம் என்று முழுமையாக தெரிந்து கொண்டு அதற்கு தாண்டி நான் இருக்கின்றேன் என்ற அந்த அற்புத உண்மைக்குள் நீ இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அது வலியுறுத்தப்பட்டது அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. உடனே எவ்வளவு பேசும்போது நான் கடைசியில் என்ன சொல்லிட்டேன்னா, நம்ம குணங்களையும் ஈக்குவேட் பண்ணி வேற காட்டிட்டேன்னா, இட் இஸ் நாட் லைக் தட். இப்ப நான் பேசிட்டு இருக்க எவ்வளவு பெரிய தத்துவம் யாருக்கு புரியும் அப்படின்னா, ஹீரோ வேஷம் போட்டுட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் புரியும். ரஜோதமோ வேடங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறவனுக்கு இந்த ஆன்மீகம் பக்கமே வர மாட்டான், இந்த விஷயங்களை கேட்கவே மாட்டான், கேட்டாலும் தப்பாதான் புரியும். அப்போ ஹீரோயிக் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஓரளவுக்கு தெளிந்த நிலையில் இருக்கிறதுனால இந்த ஆன்மீக உண்மைகள் தத்துவங்கள் அப்படிங்கிறத எளிதா புரிஞ்சுக்க முடியுது. அவன் ஒருத்தனாலதான் இது வேஷம்ங்கிறதையே புரிஞ்சுக்கிட்டு அந்த வேஷத்தை விட்டு வெளியே வர முடியும். அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி சரணாகதி பண்றது தமோ ரஜோவுக்கு எளிதல்ல. நீ சாத்திய குணத்தில் இருப்பவனாக இருந்தால் மட்டுமே உன்னால் சரணாகதியை பண்ண முடியும் என்ற காரணத்தினால் கண்டிப்பா அதுவும் வேண்டும் தான், மறுக்கவில்லை. எண்ணங்களை சீரமைத்தல், சாத்வீக குணத்திற்கு வருதல் என்பது முதல் ஸ்டெப். தட் இஸ் தி இனிஷியல் ஸ்டெப், அது வெரி பிகினிங் ஸ்டெப். அதை கண்டிப்பா நீங்க பண்ணித்தான் ஆகணும். ஸோ இதை நீங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க சரணாகதி அப்படிங்கிற ஸ்டேஜுக்குள்ளேயே நீங்க என்ட்ரி ஆக முடியும் என்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஸோ therefore the spirituality is encouraging you to completely come away from your mind. உன் மனதை விட்டு வெளியே வா என்று சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒன்று தோணும், ஏங்க பிரம்மன் தானேங்க வந்து மாயையா இருக்கு, பிரம்மன் தானேங்க மனசுல இருக்கு, மனசு இருந்தா என்னவா? தப்பில்லதான். யாருக்கு? பிரம்மத்தை உணர்ந்தவனுக்கு. ஸோ therefore நம்ம ஞானி ஆகிறதுக்கு இதெல்லாமே நம்ம சொல்லிட்டோம். நீங்க ஒன்ஸ் ஞானி ஆயிட்டேங்க, நீங்க ரியலைஸ் பண்ணிட்டேங்க, இந்த மனசுங்கிறது வெறும் வேஷங்கிறத புரிஞ்சுக்கிட்டேங்க, நீங்க பிரம்மமாவே மாறிட்டேங்க. சரணாகதி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன், மாறிட்டேங்க அப்படின்னா நான் தப்பே இல்லை. சரியா? உங்க மனச நீங்க தாராளமா வச்சுக்கோங்க, என்ன வேணா லீல பண்ணுங்க. நீங்க நடிகருக்கு எந்த வேஷத்தை போட்டு என்ன வேஷத்துல விளையாடினாலும் he is not going to suffer by any means because he realized who he is என்ற அந்த காரணத்தின் அடிப்படையில அந்த ஸ்டேட்ல மட்டும்தான் மனம் ஒரு தொல்லை அல்ல. பட் பிஃபோர் ரியலைசேஷன் மனம் என்பது அது வந்து வில்லங்கமே என்று புரிந்து கொண்டு அதை கடப்பதற்கு, நாம் சரணாகதி செய்வதற்கு அதை நீக்கத்தான் வேண்டி இருக்கின்றது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். This is my answer.